ஆஃப்டர்நூன். என்னோட பேர் ஹேமம் பிரியா. நான் ஒட்டச்சத்திரம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் ஏஃபோ கிளியர் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே அம்மா அப்பா தான். அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்டில் வந்து ராஜா சார் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஒவ்வொரு டைமும் என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் புவனா ஸ்வாத்தின்னு 2 பேர் இருக்காங்க. நான் சோர்ந்து போனால் கூட அவங்க என்னை வந்து தேத்திட்டே இருப்பாங்க. சோம்பேறித்தனமாக இருந்தால் கூட நீ நல்லா படிக்கிற, சோம்பேறித்தனம் படாத, படி அப்படின்னு சொல்லிட்டு என் கூடயே இருப்பாங்க. அவங்களும் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் சீக்கிரம் கிளியர் பண்ணிடுவாங்க. என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது வந்து நான் பாஸ் அவுட் ஆனது 2021 பிஜிபி காலேஜில் படித்தேன். அதோட ஆகஸ்டில் முடித்தேன் காலேஜ். அதுக்கப்புறமா யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், சுரேஷ் போனால் கவர்மெண்ட் ஜாப் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ட்லேயே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு சுரேஷில் அப்போலேருந்து கிளாஸ் பேட்ச் அட்டன் பண்ணேன், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் வந்து சேம் ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ 3மே கிளியர் பண்ணேன். பட் ஃபைனலில் எனக்கு கிடைக்கல. அகெயின் செகண்ட் இயர் அதே மாதிரி தான், ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, ஃபைனல் வரைக்கும் போனேன். ஃபைனல் கட் ஆஃப் எனக்கு கிடைக்கல. தொடர்ந்து 2 வருஷம் வந்து இப்படி ஆனதுனால எனக்கே என்னோட கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. சரின்னு பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டிலேருந்து அகெயின் மறுபடியும் படித்தேன். ஆனால் ஏஃபோ மட்டும்தான் படித்தேனான்னு கேட்டால் இல்லை. மற்ற ஜென்ரல் பேங்கிங் அந்த எக்ஸாம்ஸும் எழுதினேன். எல்லாத்துலேயும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவேன், மெயின்ஸ் போவேன். அந்த டைம் ஏஃபோ மெயின்ஸ் கூட நான் கிளியர் பண்ணல. ரொம்ப உடஞ்சிட்டேன், அழுதுகிட்டே இருந்தேன் வீட்டில். அப்பா அம்மா வந்து ஸ்டார்டிங்லேருந்தே, ஏன்னா 3rd அட்டெம்ப்ட்லாம் போயிடுச்சுன்னா யாரும் நமக்கு சப்போர்ட்டுக்கு நிற்க மாட்டாங்க. பட் வந்து என்னோட ஜேர்னியில் எங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு நாள் கூட இல்லை உன்னால் முடியாது, அவ்வளோதான், 3rd அட்டெம்ப்ட் வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டு வீட்லேயே உட்காரு, இல்லை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிலாம் சொல்ல. என்னன்னாலும் பரவாயில்லப்பா, எங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. 3rd அட்டெம்ப்ட்ல இருந்தாலும் பரவாயில்லப்பா நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு அப்புறம் என் தங்கச்சி இருக்கா, தம்பி இருக்கான். 3 பேர்த்தையும் படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் அப்பா ஆட்டோ டிரைவர், அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனோம். அப்போ நான் கேட்டேன் அப்பா கிட்டே, அப்பா நான் வேலைக்கு போகிறேன், ப்ரைவேட் ஜாப் போகிறேன் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பா இல்லை வேணாம்ப்பா, நீ உனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, 10th நல்ல மார்க் எடுத்திருக்க, 12th நல்லா படிச்சிருக்க, ஏஃபோவும் இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுலேயும் நீயும் பாஸ் ஆயிடுவேன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். அவரோட நம்பிக்கை தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு. அப்புறம் இன்ஸ்டியூட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரிலிம்ஸு ஃபுல் பேசிக்குமே நான் கற்றுக்கிட்டது இன்ஸ்டியூட்டில் தான். இங்கே கொடுத்த மென்டார் சப்போர்ட் தான் எனக்கு. அப்புறம் மெயின்ஸு நம்ம ஆப்லேயும் நான் டெஸ்ட் போடுவேன், ஆன்லைன் பர்ச்சேஸும் பண்ணி டெஸ்ட் போட்டேன். நான் அந்த 2 இயர்ஸ் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா படிப்பேன், பட் டெஸ்ட்டில் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து நிறைய டெஸ்ட் போட ஆரம்பித்தேன், அதை அனலைஸ் பண்ணேன். எப்பயுமே ஆஸ்பிரன்ஸுக்கு வந்து நம்ம தியரியாக படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. டெஸ்ட் போடணும், அதில் நம்ம எந்த ரேங்க்கில் இருக்கோம், எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறோன்றதும் முக்கியம். அந்த மிஸ்டேக்லாம் ரெட்டிஃபை பண்ணனால தான் இந்த வருஷம் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். அடுத்து இன்டர்வியூ பேஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்ஸ்டியூட் தான். 21 நான் இன்டர்வியூவில் நல்ல மார்க் தான், 22 அந்த எக்ஸாம்லேயும் நல்ல மார்க்கு, 3rd இதில் போகல. ஆனால் 4th இந்த டைமும் 17.5 மார்க்கு. அதுவும் இன்ஸ்டியூட் ராஜா சார் சப்போர்ட். ஃபஸ்ட்டெல்லாம் பயப்படுவேன், மார்க் இன்டர்வியூ போனாலே நடுங்கும், கை கால்லாம் நடுங்கும், என்னடா பேச போகிறோம். அதுவும் நான் தமிழ் மீடியம் பேக்ரவுண்டு, இங்கிலீஷ் வராதுன்னு இல்லை, வரும். பட் இருந்தாலும் பயம், ஐயோ தமிழ் மீடியத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் ஒரு தூசு கூட கிடையாது. நம்ம முடியும்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம சாதிச்சிடலாம். அதே மாதிரி நான் தான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் கிராஜுவேட். அம்மா அப்பா 10th வரையும் தான் படிச்சிருக்காங்க. அதில் ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கில் போகிறேன் அப்படின்றதுல பெருமையாக இருக்குது. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.